Hi there, Miss. This is JK Fan Fiction. இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எஃப்எஃபோட நேம் மெல்ட் இன் யுவர் ஹார்ட். கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த எஃப்எஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த எஃப்எஃப்க்கு எந்த இன்ட்ரோ வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜங்குக்கோட வீட்டில் ஜங்குக்கும் மாயாவும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த இடமே ஃபுல்லாக அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செவத்துலேயுமே ஜங்குக் மாயாவோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ, அப்புறம் அவங்களோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கூட ஃப்ரேம் போட்டு அதில் மாட்டி வச்சுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அந்த வீடு ஃபுல்லாமே மாயாவோட சிரிப்பு சத்தம் தான் இருக்குது. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ஜங்குக் மாயாவை பார்த்துட்டு, மாயா, இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக உன்னோட இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டுட்டு உன்னோட ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கிற இந்த சிரிப்பை பார்த்துட்டே வாழ்ந்துடணும். அப்போ மாயா ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு மெதுவாக அவளோட ஹேண்ட்ஸை கொண்டு ஜேகேவோட சீக்ஸில் வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டே, ஜங்குக், என்னோட உலகமே நீ தான். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட இப்படியே ஹாப்பியாக இருக்கணும். ஜேகே அதெல்லாம் கேட்டுட்டு மாயாவோட ஐஸையே பார்த்துட்ருக்காரு. உன்னை என் குழந்தை போல் பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும், இந்த உலகம் அழியிற வரைக்கும். உனக்காக நான் வாழணும், எனக்காக நீ வாழணும். ஐ லவ் யூ ஸோ மச். ஜேகே அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காரு. ஆனால் அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு தான் அவர் முடிவு பண்ணியிருக்காருன்னா நம்மளால் என்ன குக் பண்ண முடியும்? மாயா, என்னாச்சு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரியாக பேசுகிற? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த மாயா அழுதுகிட்டே, ஜங்குக், நம்ம தலை விதியில் நம்ம ரெண்டு பேரும் சேரவே கூடாதுன்னு இருக்குது. என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட இருக்க முடியல. நான் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன் பாதியிலேயே. நீ பத்திரமா இருக்கணும். நான் உன்னை விட்டுட்டு போனாலும் நீ சந்தோஷமாக தான் ஜங்குக் இருக்கணும். எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம். நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நீ சிரிச்சிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்துட்டே இருக்கணும். ஜங்குக், நான் போயிட்டு வரேன். இவ்வளோ நேரம் வெளிச்சமாக இருந்த இடம் அப்படியே டார்க்காக மாற ஆரம்பிக்குது. பேசிகிட்டு இருந்த மாயாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிறா. மாயா, என்னை விட்டுட்டு எங்கே போகிற? மாயா, என்னை விட்டுட்டு போகாத மாயா, ப்ளீஸ். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாயா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத மாயா, ப்ளீஸ் மாயா. என்கிட்ட வந்துடு மாயா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மாயா. டக்குன்னு ஜங்குக் பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. எஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஜங்குக்கோட ட்ரீம் தான். அவரோட ஃபேஸ் ஃபுல்லாமே ஸ்வெட்டிங் ஆகிருக்கு. கண்ணில் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். ஜங்குக்கோட மைண்டில் ஓடிட்டுருக்கிறது இன்னமும், ஜங்குக், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டுட்டு போகிறேன். நீ சந்தோஷமாக இரு. என்னை மன்னிச்சிரு ஜங்குக், எனக்கு ஃபுல்லாக இருக்க முடியல. நீ ஹாப்பியாக இரு ஜங்குக், நான் போகிறேன். ஜங்குக் அப்படியே தலையை பிடிச்சிட்டு கத்துறாரு. ஜங்குக்கோட சவுண்டு கேட்டோன்னே ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் அந்த ரூமுக்கு வராங்க. இருட்டாக இருக்கிற அந்த ரூமில் லைட்டை போட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்கார்றாங்க. ஜங்குக், என்னாச்சுப்பா? இங்கே பாரு அம்மா வந்திருக்கு, என்னாச்சுன்னு சொல்லு. ஜங்குக், அம்மா மாயா என்னை விட்டுட்டு போயிட்டாம்மா. அவளை போக வேணான்னு சொல்லுங்கம்மா. அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதும்மா. அம்மா ப்ளீஸ்மா. ஜங்குக், என்ன பேசுகிற? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, அம்மா உன் கூட தான் இருக்கேன். இல்லைம்மா, எனக்கு மாயா வேணும், ப்ளீஸ். அவளை வர சொல்லுங்கள். என்னால் அவள் இல்லாமல் வாழ முடியாது. அவள் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாம்மா. அவளை கூப்பிடுங்கம்மா. ஜங்குக், என்னப்பா பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, அம்மா கூட தான் இருக்கேன். தயவு செஞ்சு அழுகாத. இங்கே பாருப்பா, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. நீ மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக படுத்து தூங்குப்பா. எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம். ஜங்குக், அதான் அம்மா சொல்கிறாங்களே, என்ன இது சின்ன குழந்தையாட்ட அழுதுட்டுருக்க? இங்கே பாரு ஜங்குக், படுத்து தூங்கு. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். என்னதான் அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சொன்னாலும் ஜங்குக் மாயான்னு சொல்லிட்டு கத்தி அழுதுகிட்டே தான் இருக்காரு.
இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட வீட்டில் தான் நீங்கள் அறக்க பறக்க கிளம்பிட்டுருக்கீங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறேன்னு பேரில் மொத்தமாக எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்ருக்கீங்க. ஃபைனலி உங்கள் ரூம் எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சு. பட் நீங்கள் நல்லா கிளம்பிட்டு கிச்சன் பக்கம் வரீங்க. அங்கே உங்கள் தங்கச்சி என்னத்தையும் போட்டு உருட்டிகிட்ருக்கா. நீங்களும் அவள் பக்கத்தில் போய், சாரா என்ன பண்ணிகிட்ருக்க? அப்போ அவள் உங்களை பார்த்துட்டு அவள் கையில் இருக்க டிஃபன் பாக்ஸ் அவங்க முன்னாடி காய்ச்சா. வா, என்ன சாரா, அக்காக்காகவே அவ்வளோ சமைச்ச, வாசனையும் சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் கை வைக்க வரீங்க, டக்குன்னு அவள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்றா. சைகையிலேயே, இது ஒன்றும் உனக்கு இல்லை, இது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்காக, நான் அதை காலேஜ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அவளால் பேச முடியாது. அவள் பேசுகிறது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்கும் புரியாது. என்ன, உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கா? அப்போ எனக்கு இல்லையா? ம், இல்லை. அப்போ எனக்கு தரமாட்டேன். சரிப்பா, நீ போய் உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கே கொடு. இப்போல்லாம் இந்த அக்கா உன் கண்ணுக்கே தெரியறதில்ல, எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. இப்போல்லாம் இந்த அக்கா விட உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக போயிட்டாங்க. வர வர உனக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படி நீங்கள் மூஞ்ச பாவமாக வச்சு சொல்லிகிட்ருக்கீங்க. அவள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு திருப்பியும் சைகையில், அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நைட் உனக்கு எதாவது செஞ்சு தரேன், பட் இதை நான் கண்டிப்பாக காலேஜ் கொண்டு போகணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. புரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்கு கிளினிக் டைம் ஆகிடுச்சு, நீ பார்த்து காலேஜ் போய்ட்டு வா, புரியுதா? நான் கிளம்புறேன், பாய். அப்போ அவளும் உங்களுக்கு சிரிச்சுட்டே பாய் சொல்கிறேன். நீங்களும் கிளம்பிடுறீங்க. உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் தான் வேலை பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் தங்கச்சியும் மட்டும்தான். அப்பா எப்போ பாரு குடிச்சிட்டே தான் இருப்பார். குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா உங்கள்கிட்ட கேட்பார். ஆனால் நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா போய் எங்கேயாவது யார்ட்டையாவது கடன் வாங்கி அதில் வாங்கி குடிப்பார். ஸோ அந்த கடனெல்லாம் நீங்கள் தான் கட்டிகிட்ருப்பீங்க. அவர் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கறனால உங்களோட சம்பாத்தியம் எல்லாமே அந்த கடனை சரி பண்ணுறதுக்கே போயிடும். உங்களுக்குன்னு வீட்டு செலவுக்கும் காசு இருக்காது, தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் காசு இருக்காது. அதனாலே நீங்கள் டே அண்ட் நைட்டாக நிறைய வேலை பார்த்து காசு சேர்த்து வைப்பீங்க. பட் என்ன தான் நீங்கள் அவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் எல்லா காசும் செலவாயிடும். அதாவது உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு கூட காசு இருக்காது. நீங்களும் உங்கள் அப்பா எவ்வளோ தான் வார்ன் பண்ணி திட்டினாலும் திருப்பி உங்கள் அப்பா அதே தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே ஹார்ஷாக எதுவும் பேச மாட்டீங்க. பிகாஸ் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதே உங்களுக்கு அப்பா, அந்த தங்கச்சி மட்டும்தான். முக்கியமாக உங்களுக்கு தங்கச்சி தான் எல்லாமே. சொல்லப்போனால் அவளுக்காக தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவளை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது தான் உங்களோட கனவு. அவளை செட்டில் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. உங்கள் தங்கச்சிக்காக நீங்கள் எது வேணாலும் செய்வீங்க. இப்போ அப்படியே நெஸ்ஸினில் ஜங்குக்கோட வீட்டில் தான் ஜங்குக் ஆஃபீஸுக்கு ரெடியாகி கீழே வராரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா காஃபி ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா ஜங்குக், அம்மா நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ கோவப்படக்கூடாது. என்னம்மா, என்னாச்சு சொல்லுங்கள். இல்லைப்பா, நான் சொன்னால் நீ கோவப்படுவ. பரவாயில்லம்மா சொல்லுங்கள், எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? இல்லை, எனக்கு புரியுது, மாயா இறந்து போனதை உன்னால் ஏற்றுக்க முடியலன்னு. இருந்தாலும் நீ அதையே நினச்சி உன்னை நீயே வருத்திக்கிறது, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுகிறது, கத்துறது, உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிறது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஒரு அம்மாவாக இதெல்லாம் நினச்சி எனக்கு வேதனையாக இருக்குது. எனக்கு புரியுது, அவள் இறந்ததை உன்னால் ஏற்றுக்க முடியலன்னு. இருந்தாலும் உனக்குன்ட்டு ஒரு லைஃப் இருக்குல்ல, நீ அதை மூவ் ஆன் பண்ணிட்டு தானே போகணும். நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற. ஆனால் செத்துப்போன மாயா திருப்பி வரவா போகிறா? அவள் இறந்துட்டாடா, இப்போ அவள் பாஸ்ட்டாக மாறிட்டா. அடுத்து நீ உன்னோட ப்ரெசண்ட்டை பார்க்கணுல்ல. நீ இப்படியே எவ்வளோ நாளைக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க போகிற ஜங்குக்? அம்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் மாயா இறந்து போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா. இன்ன வரைக்கும் அவள் வாழ்ந்துட்டு தான் இருக்கா. அப்படி தான் தோணுது. அவள் இறந்து போயிட்டா அப்படின்ற அந்த ஃபீலிங்கே இல்லை. இன்னமும் இந்த வீட்டில் மாயா நடமாடிட்டுருக்கிற மாதிரியே என் மனசு சொல்லுதும்மா. அவள் சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கா, அந்த மாதிரி தோணுது.
என்னால் அவளை மறக்க முடியலம்மா. ஜங்குக், எனக்கு உன்னோட நிலமை புரியுதுப்பா. அதுக்கு தான் நான் ஒன்று சொல்கிறேன். உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் செகண்டாக மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ஒரு வேளை அந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னா உன் மைண்டை மாற்றி. அம்மா, என்ன பேசுகிற நீங்கள்? தெரிஞ்சுதான் பேசுகிறியா? உனக்கே தெரியும் நானும் மாயாவை எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு. இந்த உலகத்தில் எங்களை மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக யாராலையும் இருந்திருக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். யார் கண்ணு பட்டுச்சோ தெரில. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், ஒரே அடியாக போயிட்டான். அதுக்கு நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்துருவேனாம்மா? என்னால் அப்படி இருக்க முடியாதும்மா. மாயாவுக்கு தான் எனக்கு இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே மாயாவுக்கு தான். என்னால் மாயா இருக்க வேண்டிய இடத்துல வேறு எந்த பொண்ணையும் வச்சு பார்க்க முடியாது. இன்னொரு தடவை இந்த டாப்பிக்கை பேசுகிற மாதிரி இருந்தால் நீ கிட்ட பேசவே பேசாதம்மா அப்படின்னு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே நெஸ்ஸின்ல நீங்கள் உங்கள் கிளினிக்கில் தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்களும் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் தங்கச்சி காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதை எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ, வயன் பிஸியாக இருக்கீங்களா? இல்லை மேம், பேஷண்ட்ஸ் யாரும் இல்லை. என்னாச்சு? அதுவா, கொஞ்சம் இங்கே காலேஜ் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? காலேஜ் வரைக்குமா? ஏன் மேம், சார் ஏதாவது பண்ணிட்டாளா? சிச்சி, அப்படிலாம் இல்லை. நீங்கள் இங்கே காலேஜ் வந்தீங்கன்னா பேசுகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, ஓகேங்க மேம், நான் வரேன். சரிங்க மேம், நான் வச்சிட்றேன். அப்போ நீங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்கள் கிளினிக்கில் ஒரு அம்மா வேலை செய்வாங்க. அவங்கக்கிட்ட வந்து, அம்மா, இது தங்கச்சி காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஏதோ பேசணுன்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஆனால் நான் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் கிளினிக்கை பார்த்துக்கோங்க. சரி வையன், போயிட்டு வா. சரிம்மா. இப்போ நீங்களும் அங்கேருந்து கிளம்பி உங்கள் தங்கச்சி காலேஜுக்கு வரீங்க. ஸோ இப்போ காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு குரூப் ஆஃப் கேங் வந்து எல்லா கேர்ள்ஸையும் பிடிச்சி ரேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் ஒரு பர்சன் மட்டும் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் தப்பாக பேசிட்டு பேட் டச் பண்ணிகிட்ருக்கான். அவனை நீங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்கு ரொம்ப பேடாக இருக்குது. என்னடா அவன் பொறுக்கியா இல்லை ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸ்டாஃப் ரூம் போய் உங்களோட சிஸ்டரோட டீச்சரை வந்து மீட் பண்ணுறீங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் வயன், வந்து உட்காருங்க, வாங்க. என்னாச்சு மேம், திடீர்னு வர சொல்லியிருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. உங்கள் சிஸ்டரை நீங்கள் இந்த காலேஜில் சேர்க்க போகும்போதே நாங்கள் சொல்லியிருந்தோம், இங்கே ஃபீஸில் கம்பல்சரி பே பண்ணால் தான் எக்ஸாம் எழுத விடுவோன்ட்டு. இன்னும் எக்ஸாமுக்கு 1 வீக் தான் இருக்குது. இந்த வீக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு புரியுது உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்ட்டு, அதனால தான் உங்களுக்கு டைம் நிறையவே கொடுத்துட்டோம். பட் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீக்குள்ளே கொடுத்துடணும். அப்படியா மேம்? சரி மேம், நான் அந்த வீக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரி மேம். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க போகும்போது ஸ்டாஃப் ரூமுக்கு ஒரு பர்சன் வந்து என்டர் ஆகுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, என்ட்ரன்ஸில் ஒரு பையன் வந்து கேர்ள்ஸ் கிட்ட அசிங்கமாக பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, அவன்தான். மேம், கூப்பிட்டிங்களா? ஆமாம் கெவின், நான் தான் கூப்பிட்டேன். ஆமாம், கிளாஸில் எதுக்கு மற்ற பசங்க கூட உன் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டேன்? ஐயோ மேம், நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் மூக்கு நுழைச்சிட்ருக்கீங்க மேம். அந்த பிரின்சிபல் சாரை கம்முன்னு தானே இருக்கார். நீங்கள் எதுக்கு என்னை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களால் எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. கெவின், இப்போ நான் என்ன கேட்டேன்? எதுக்கு சண்டை போட்டேன்னு தானே கேட்டேன். நீ பண்ணது முதல்ல கரெக்டா? மேம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அடிப்பேன், கொல்லுவேன். இது ஏன் காலேஜ், அதை கேட்க நீங்கள் யார்? நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறீங்க. அந்த லிமிட்டோடு இருங்க. என்கிட்ட என்ன கேள்வி கேட்குற ரைட்ஸ் இங்கே யாருக்குமே கிடையாது. உங்கள் வேலையை பாருங்கள், இல்லை அப்படின்னா உங்கள் வேலையை விட்டு நான் தூக்கிறதா இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். மேம், யார் இது? உங்களவே இப்படி எடுத்து பேசிட்டு போகிறான், கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல். அதுவா வையன், இவன் இந்த காலேஜ் எம்டியோட பையன். அதனால தான் திமிரில் ஆடிட்டுருக்கான். ஒரு ஸ்டாஃப் கூட இவனை ஏன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் உடனே இந்த பதில், நான் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன்னு. சே, இவன் எப்போ தான் அடங்குவானோ. இப்போ நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு, சரி மேம், டைம் ஆகிடுச்சு கிளினிக்கு, நான் போயிட்டு வரேன். சரி வையன். அப்படி நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க.
இப்போ ஜங்குக்கோட அப்பா அம்மா காரில் போயிட்டுருக்காங்க. காரை டிரைவ் பண்ணுறது ஜங்குக்கோட அப்பா தான். ஜங்குக்கோட அம்மா ரொம்ப சேடாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. ஏய் என்னாச்சுடி, ஏன் எதுவும் பேசாமல் வர? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு, எதுக்கு காலையிலேருந்து மூஞ்சி உருன்னு வச்சிட்ருக்க? ஏன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்ற, என்னாச்சு? அதுவா, நம்ம பையன்கிட்ட பேசினேன். என்ன பேசின? அதான் அவனுக்கு ரெண்டாவதா. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? உனக்கே தெரியும் மாயாவும் அவனும் எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அதெல்லாம் தெரிஞ்சே போய் அவள் இறந்ததுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னால் அவன் எப்படி ஒத்துப்பான்? கொஞ்சமாவது மூளை இருக்கா அவனுக்கு? அது இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. நீங்களும் அவனுக்கு அப்பா தானே, உங்களுக்குமா புரியல? அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலங்க. அவனுக்கு வேறு மேரேஜ் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு மைண்ட் செட்டை மாற்றி இவன் அதிலேருந்து வெளியே வருவான்றதுக்காக தான் நான் அவ்வளோ போராடிட்டுருக்கேன். நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, ஆனால் அவன் தான் ஒத்துக்க மாட்றானே. என்னத்தை ஒத்துக்க மாட்றானோ, ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணியே தருவேன். ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தே தருவேன். அப்போ நீ அடங்க மாட்ட? அடங்க மாட்டேன். கண்டிப்பாக அவனுக்கு நான் வேறு மேரேஜ் பண்ணியே தீருவேன். என்னமோ பண்ணு, நீயாச்சும் உன் பிள்ளையாச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க போகும்போது நடுவில் ஒரு பூனை வந்துடுது. அந்த பூனையை பார்த்தோன்னா சடன் பிரேக் போட்டுறாரு. 2 பேரும் அப்படியே முன்னாடி போயிடுறாங்க. என்னாச்சுங்க திடீர்னு சடன் பிரேக் போட்டிங்க? இல்லடி, நடுவில் பூனை ஒன்று வந்துருச்சு. பூனையா? ஆமாம், உங்களுக்கு எதாவது ஆச்சா? இல்லை, சடனாக பிரேக் போட்டு முன்னாடி போனனால ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா? ஐயோ, நான் டேப்லெட்ஸ் வேறு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. ரொம்ப வலிக்குதுடி. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இருங்க, நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா அது ஆல்ரெடி சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, சார்ஜ் இல்லாமல். ஐயோ, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. என்னங்க அப்படியே உட்காருங்க, நான் வெளியே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்கிறேன். ஐயோ முடியலடி, சீக்கிரம் வர சொல்கிறி, ரொம்ப வலிக்குது. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வந்து கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கார் நிற்கிற சைடில் தான் வந்து நடந்து வந்துட்டுருப்பீங்க. கரெக்டாக அந்த கார் கிட்ட வரீங்க. ஜங்குக்கோட அம்மா சடனாக வந்து டோரை திறக்க போகும்போது அது உங்கள் மேலே இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் ஆயிடுறீங்க, டக்குன்னு ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறீங்க. ஜங்குக்கோட அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு, சாரிம்மா, ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணிட்டேன், சாரிம்மா. பரவாயில்ல. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ படுத்தமாக பேசுகிறீங்க? என் ஹஸ்பண்டுக்கு நெஞ்சு வலிக்குதாம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டேப்லெட்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி பயப்படாதீங்க, இங்கே என் கிளினிக் பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? நீ டாக்டராம்மா? ஆமாம், இதோ அங்கே இருக்குது பாருங்கள், அதே என் கிளினிக்கு. நீங்கள் ஒரு கை பிடிங்க, நான் ஒரு கை பிடிக்கிறேன், அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம். சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் ஜங்குக்கோட அம்மாவை அவரை பேலன்ஸ் பண்ணி கிளினிக் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் 1 hour நீங்கள் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க. ஸோ இப்போ அவரும் வந்து நார்மலாகிட்டார். பட் அவர் வந்து அன்கான்ஷியஸில் தான் இருக்கார். ஜங்குக்கோட அம்மா வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்களும் வெளியே வந்துடுறீங்க. என்னாச்சும்மா, ஏதாவது பெரிய பிரச்சனையா? இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நார்மல் தான், ஒன்றும் இல்லை. அவருக்கு இப்போ அன்கான்ஷியஸில் தான் இருக்கார். அவர் முழிச்சோடனே நீங்கள் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். தேங்க்ஸ்மா, கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுனேன். உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ், இதெல்லாம் என் கடமை தான். அப்புறம் இந்த மாதிரி இவரை ட்ரைவ்லாம் பண்ண வைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வேறு யாராவது ட்ரைவ் பண்ண சொல்லுங்கள். ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்கும், நான் இது பண்ணிட்டேன். இதுவே பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் முக்கியமாக நீங்கள் பயப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற நீங்களே இவ்வளோ பயந்தீங்க அப்படின்னா அவரோட இது எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் பயப்படாமல் இருங்க. இல்லைம்மா, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சா, அது அவருக்கு ஏதாவது ஆச்சுனால அது தாங்க முடியாதும்மா. அப்போ நீங்கள் அவங்களோட கையை பிடிச்சிட்டு, அதான் ஒன்றும் ஆகலைல்ல, இன்னுமும் எதுக்கு பயந்துட்டுருக்கீங்க? ஹீ இஸ் ஆல் ரைட். நீங்கள் இப்போ போய் பார்க்குறதுனா கூட பார்க்கலாம், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகலை. ஜங்குக்கோட அம்மாவுக்கு இன்ன வரைக்குமே ரொம்ப பயமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் கையை பிடிச்சி வந்து ஆறுதலாக பேசியிருப்பீங்களே, ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். இப்போ தான் நிம்மதியாக இருக்க அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ அப்படியே நைட் ஆகிடுது. ஜங்குக் வீட்டில் தான் ஜங்குக் மாயா ஃபோட்டோ கிட்டே நின்றுட்டுருக்காரு. மாயா, காலையில் அம்மா பேசுனது கரெக்டு தான்,
ஒரு அம்மாவாக அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்றது என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க பேசினதில் தப்பு இல்லை. நான் தான் ரொம்ப கத்திட்டேன் அவங்கள. எங்கள் அம்மா திட்டினா உனக்கு பிடிக்காதில்ல, இருந்தாலும் அவங்க பேசினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாயா. எப்படி மாயா நீ எனக்கு ஒய்ஃபாக இருக்க போகும்போது நான் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ மட்டும்தான் மாயா எனக்கு எல்லாமே. எல்லாமே உனக்கு தான். நீ எப்படி மாயா என்னை விட்டு தனியாக போன? நீ இல்லாத இந்த ஒவ்வொரு செகண்டும் நரக வேதனையாக இருக்குது. என்னால் முடியலை. என்னை ஏதோ கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்கு மாயா அப்படின்னு அழுதுகிட்டே கண்ணை மூடுறாரு. ஜங்குக், இந்த ஃபோட்டோவில் நான் நல்லா இருக்கேனா? அழகாக இருக்கேனா? நல்லா இருக்க. ஏய் இங்கே பாரு, பார்த்து சொல்ல மாட்டியா? ஏய் நல்லா தாண்டி இருக்க. டேய் பார்த்து சொல்கிறா. இப்போ என்ன பார்த்து சொல்லணும்? பார்த்துட்டேன், நல்லா இருக்க. ஏய் என்ன ஜங்குக் இப்படி பேசுகிற? அப்போ அவ்வளோதானா? ஏய் என்னடி இப்போ நான் சொல்லிட்டேன்? என் ஃபோட்டோ நீ பார்த்து கூட சொல்லலை நீ அழகாக இருக்கேன்னு. ஏ லூஸு, இங்கே பாரு, இந்த உலகத்துலேயே நீ தான் அழகி. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் நான் அழகாக இருக்கேனான்னு லூசுத்தனமாக வந்து கேள்வி கேட்டால் உன்னை என்னன்னு சொல்கிறது? ஏய் போய் சொல்லாதடா. என்னை விட அழகான பொண்ணுங்க இந்த உலகத்துலேயே இல்லவே இல்லையா அண்ணன்? இருக்கலாண்டி, உன்னை விட பல மடங்கு அழகாக இருக்கலாம். பட் எனக்கு நீ தான் அழகி. நிஜமாவா? ஆமாண்டி, இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் அழகி. நீ அழகு செல்லும். அப்போ மாயா அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்கா. இதெல்லாம் ஜங்குக் நினச்சி பார்த்துட்டு அழுதுட்ருக்காரு. சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.